அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளி ஷோவில் விதுலேக்கா செஞ்ச ஆபர்ஜின் லசானியா. இது மைதா ஷீட்ஸ் இல்லாமல் வெறும் கத்திரிக்காய் வச்சு க்ளூட்டன் ஃப்ரீயாக செஞ்சுருப்பாங்க. எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பெரிய சைஸ் ஆபர்ஜின் எடுத்து மேலே இருக்க ஸ்டெப் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் கத்தி யூஸ் பண்ணுறதோட நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கெல்லாம் சீவுற அந்த ஸ்லைசர் வச்சு ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா நல்லா தின் ஸ்லைசஸாக வரும். நான் இன்றைக்கி அருவாமனையில் தின் ஸ்லைஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அலசிட்டு துணியில் தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காயில் நம்ம இப்போ சுட்டு எடுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஸ்லைசஸை இதில் வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பேனில் சுட்டால் டைம் ஆகும்னு நினச்சிங்கன்னா பேக்கிங் ட்ரேலேயே இதை லைன் அப் பண்ணி கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் விட்டு லேசாக ஆயில் ட்ரிசில் பண்ணி நீங்கள் ஒரு 5 to 7 minutes பேக் பண்ணியும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப பிளாண்டாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் கொஞ்சமாக க்ரஷ் பண்ண பெப்பரும் சால்ட்டை ஆட் பண்ணி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஒரு சைடு நல்லா சுட்டு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா ஸ்லைசஸையும் சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம லசானியா நம்ம லேயர் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா சுட்டு வந்துருச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா கத்திரிக்காய் ஸ்லைசஸையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கிங் ட்ரேயில் ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்ஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ரெடிமேட் பிஸ்ஸா சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு கடாயில் எண்ணெய் விட்டு ஆலிவ் ஆயில் விட்டு கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு நம்ம அரைச்ச இந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணி நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். சாஸ்க்கு மேலே நம்ம சுட்டு வச்சுருக்க கத்திரிக்காய் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு கிரேட்டட் சீஸ், எந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சீஸ் நல்லா துருவி நிறையா சேர்த்திக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம சீஸ் ஸ்லைசஸும் வச்சுக்க போகிறோம். இந்த ரெசிபி கொஞ்சம் சீஸியாக இருக்கும். டயட் கான்ஷியஸாக இருக்கவங்க சீஸ் கம்மி பண்ணி நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டொமேட்டோ சாஸ் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் தக்காளி அரைச்சி பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, பெப்பர் பவுடர், காரத்துக்கு ஏற்றா போல் வரமிளகாய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காக பேஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டு எடுத்திங்கன்னா ஹோம்மேட் பிஸ்ஸா சாஸ் ரெடி ஆகிடும். மேலே இன்னொரு லேயரும் சீஸ் துருவி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் 2 ஸ்லைஸ் சீஸ் வச்சுட்டு நான் மேலே கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குமோ அந்த சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேயர் பண்ணியாச்சு. இதை ஓடிஜியில் பேக் பண்ணிடலாம். நான் ஓடிஜியை ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 degree செல்சியஸில் பேக் மோடில் 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் நம்ம ரெடி பண்ண ட்ரே வச்சிடலாம். எப்போவுமே சென்டர் ரேக்கில் வச்சிங்கன்னா தான் ஈவனாக பேக் ஆகி வரும். கீழேருந்து ஹீட் வரும், மேலேருந்து ஹீட் வரும். அப்போ ஈவனாக நமக்கு பேக் ஆகி வரும். இதையும் 180 degree செல்சியஸில் 15 to 20 minutes வச்சிங்கன்னா நல்லா அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த கத்திரிக்காய் கூட சாஸும் கலந்து அருமையான லசானியா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மைதா யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் லசானியா. கத்திரிக்காய் மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேறு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எதை வச்சு வேணாலும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். சூடாக சர்வ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.